ஹாய். ஒரு 10 டேஸ் முன்னாடி 60 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, கையை தூக்க முடியறதில்ல, கழுத்து திருப்ப முடியறதில்ல. நம்ம ஆர்த்தோபெடிக் அசஸ்மெண்ட்ல நம்ம அசஸ் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு பிஏ ஷோல்டர் அண்ட் சிஎஸ் cervical spondylosis கம்ப்ளைண்ட்ல இருந்தாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் 10 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க கை எப்படி இருக்கு, அவங்களுக்கான நெக் பெயின் எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம் இல்லைங்களா, ஷோல்டர் பெயின், நெக் பெயின்னு சொல்லிட்டு கை தூக்கவே முடியாம வந்திருந்தோம். இப்போ எப்படி இருக்குங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம்? இப்ப நல்லா தூக்க முடியுது. முதல்ல எனக்கு நாங்க வரும்போது எனக்கு பாதி தான் தூக்க முடிஞ்சு. அதுவே ரொம்ப கஷ்டம் தான். நிறைய இந்த பிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப நல்லா எனக்கு தூக்க முடியுது. இப்போ எல்லாத்தையும் உங்க வேலை நீங்களே நானே பார்த்துக்க முடியுது. இப்ப ரைட் ஹேண்ட் எந்த அளவு தூக்குறனோ அதுல கிட்டத்தட்ட 85% என்னால நல்லாவே தூக்க முடியுது. அதுக்கு மேலதான் கொஞ்சம் பெயின் இருக்கு. கொஞ்சம் தான் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டும் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. 10 டேஸ் ஒன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த எக்ஸசைஸும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்க. சரிங்க. சரி.